அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்டம் குழந்தை தொழிலாளர் தடுப்பு மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் 1986 பற்றி பார்க்க போகிறோம். இந்த சட்டத்தின் பிரகாரம் தான் 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பொதுவாக பணிகளில் அமர்த்தப்படக்கூடாது, அதுலேயும் அபாயகரமான பணிகளில் அமர்த்தப்படக்கூடாது அப்படிங்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டது. பெரும்பாலும் நம்ம போகிற இடங்களில் நம்ம பார்த்ததுண்டு, ஒரு டீ கடையில் ஒரு கிளாஸ் கழுவுற ஒரு பையனாகவோ, இல்லை ஒரு புக் ஷாப்பில் ஒரு பையன் வேலை பார்க்குறது, இல்லை நம்ம ரோட்டு கடையில் ஒரு பையன் வேலை பார்க்குறது, இது எல்லாமே நம்ம போகிற இடங்களில் வர இடங்களில் பார்க்குறது உண்டு. அப்போ இதுக்கெலாம் நம்ம என்ன நினைப்போம், லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அவங்களுக்கும் தகவல் சொல்லலாம். ஏற்கனவே நம்ம பார்த்த வீடியோக்களில் பார்த்துருக்கோம், ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம கால் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை தொலைபேசி எண் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கோம், திரும்பவும் சொல்கிறேன். குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசி எண் 1098க்கு குழந்தை தொழிலாளர்கள் பற்றிய தகவல் தெரிந்தாலும் உடனே நம்ம கால் பண்ணி சொல்லலாம். இல்லை இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போயிருக்கோம், அந்த கோயிலுக்கு போன இடத்துல ஒரு கடையில் ஒரு பையன் வேலை பார்க்குறத பார்க்குறோம். ஆனால் நம்ம அதை அங்கே சொல்லலாமா அப்படிங்கிற டவுட் வரும். தாராளமாக இதே குழந்தைகளோட இலவச தொலைபேசி எண் 1098க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி இந்த கோயிலில் இந்த கடையில் இந்த பையன் வேலை பார்க்குறான் அப்படிங்கிற தகவலை சொல்லிவிட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம போயிடலாம். இல்லை நம்ம அங்கே தான் வெயிட் பண்ணணுமோ அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்ம சொல்ல வேண்டிய தகவலை தெளிவாக நம்ம பதிவிட்டாலே போதுமானது. குறிப்பாக முழுக்க யார் பண்ணாங்க, தகவல் கொடுத்தாங்கங்கிற ரகசியம் முழுமையாக காக்கப்படும். ஒரு குழந்தை தொழிலாளர்கள் ஒரு குழந்தை தொழிலாளர்கள் உருவாகக்கூடாது, எந்த குழந்தையும் பள்ளி செல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. குறிப்பாக அபாயகரமான தொழில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பட்டறைகள், செங்கச்சூளைகள், அந்த மாதிரி இடங்களில் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கக்கூடிய பணியிடங்களில் கட்டாயம் அவர்களை அமர்த்தக்கூடாது. அதனால் நீங்கள் எங்கேயாவது ஒரு சைல்டு லேபரை பார்த்தீங்க, இல்லை உங்களோட நாலேஜுக்கு தெரிய வந்தது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக குழந்தைகளோட இலவச தொலைபேசி எண்ணான 1098க்கு கால் பண்ணி தகவல் கொடுங்க. தேங்க்யூ.